வேலூர் டு கோயம்புத்தூர் ஜேர்னி அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக செம்மையாக பார்க்க போகிறீங்க. ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு யாஷா விலாகர். இந்த பூவும் இந்த செடியும் பூத்து குலுங்குற மாதிரி நீங்களும் சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணும். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூர் பிளாக் தான். யார் யார் போயிருந்தேன்னா நான், ஐஷு, அம்மு சிஸ்டர் தான் ஒரு வேலை விஷயமாக போயிருந்தோம். அப்படியே ஒரு 1 வீக் ட்ரிப் மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் தங்கின ஹோட்டல் வந்து வசந்த பவன். உண்மையாகவே ஹோட்டல் வந்து செம்மையாக இருந்தது, லக்ஸரியாகவும் இருந்தது. அண்ட் தென் வந்துட்டு இது எங்கே இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் ரோடில் இருக்குது. இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு ட்ரிப் தான் சொல்லலாம். ஆக்சுவலாக வேலூருக்கு போயிருந்தேன், அங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தோம். அப்படி எங்கெங்கே போகணுன்றது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. ஹாய், நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இந்த ரூம் வசதியெல்லாம் சூப்பராக இருக்கீங்களா? ஓகேங்க, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இந்த ரூம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் கம்மி தான். ஓகே, இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து யாமினி சிஸ்டர் சம்மதம், எம்மதமும் சம்மதம். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நான் 20 வருஷம் எக்ஸ்ட்ரா நல்லா இருப்பேன். இது கொஞ்சம் ஓவர். அதனால அவங்க ஓகே சொன்னதுனால எனக்கு வந்து 100க்கு 101% சம்மதம். இது வந்து டீங்க. இங்க வாங்க, உங்களுக்கு நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோன்றத முதல்ல நாங்கள் சொல்கிறோம். நான் ஃபஸ்ட்டு டீ குடிச்சலான்னு பார்த்தேன். இது வந்து வாழைக்காய் அண்டு வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி. இது வந்து கேரளா ஸ்டைல் பழம்புரி பூரி. ஸோ யாமினி சிஸ்டருக்கு இது ரொம்ப, ஆமாம், பழம்புரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து பழம்புரி பிடிக்கும்ன்றது சொல்லுங்கள். அழகான ரூம் இது, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த சைடில் வந்துட்டு ஒரு பெட்ரூம், ரெண்ட்டும் ஓகே தான். வசந்த் பவன் இந்த ஹோட்டல் நேமில் 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. 2700 தான். ஆமாம், யாராவது வந்து கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ரோடு வசந்த் பவனு. சூப்பராக இருக்குது ரூம், வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி ஒரு அலப்பறையை பண்ணியிருந்தோன்ட்டுன்னு. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யாரெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இவ்வளோ அலப்பறைகள் பண்ணியிருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு ஈவினிங்கே போய் ரீச் ஆகிட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணிவிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஈஷாவுக்கு தான் போயிருந்தோம். ஈஷா வந்து நைட் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பௌர்ணமி டைமில் லைட்டிங்லாம் இருக்கும் நாங்கள். பட் ஆனால் நாங்கள் போனது வந்து பிரதோஷம் நாள். பட் ஆனால் நாங்கள் க்ளீனிங் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் போனதும் வந்துட்டு லேட்டாக போயிட்டோம். 7 o'clockலாம் பண்ணால் உள்ளே போய் பூஜை பார்க்கலாம் நாங்கள். பட் ஆனால் நாங்கள் போனதே வந்துட்டு 8:30 சம்திங் என்னவோ ஆயிடுச்சுங்க டைமிங்கு. கோயம்புத்தூர் ஆல்ரெடி நான் இருந்த பிளேஸ் தான், பீலமேடில் தான் நான் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஈஷா கோயிலுக்கு போகும்போது 2011 வந்துட்டு நான் போயிருந்தேன். சாரி, 2011 2010 என்னவோ நான் போயிருந்தேன். அப்போ தான் ஸ்டார்டிங் கட்டினது. இப்படியெல்லாம் இல்லை, நான் போகும்போது சின்னதாக இருந்தது. அப்போ தான் ஸ்டார்டிங். உண்மையாக அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க. செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய வீடியோஸ் வந்து கவர் பண்ணாங்க. ஐஷுவும் அந்த அம்மு சிஸ்டரும் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. அவங்க மட்டும் கிடையாதுங்க, நானும் தான் என்ஜாய் பண்ணேன். என்ன, இந்த இடத்துல வந்துட்டு சூர்யா மட்டும்தான் இல்லை, ரெண்டாவது சரஸ்வதி சிஸ்டர். ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் டீம் வந்து கொஞ்சம் பெருசாச்சு, 5 ரோசஸ் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இது வந்து திடீர்னு ஒரு பிளான்ன்றதுனால அவங்களாலையும் வர முடியல, சரஸ்வதி சிஸ்டராலையும் வர முடியல, அம்மு சிஸ்டராலையும் வர முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் தனியாக கிளம்பி வந்துட்டோம். இது ஒரு பெரிய பிளான்ங்க, எங்களுக்கே புரியாத பிளானாக வந்துட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஈஷா யோகா மையம். இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது வந்து கூட்டம் கம்மி தான், ஏன்னா அந்த பௌர்ணமி டாலெல்லாம் வந்துட்டு நிறைய கூட்டம் இருக்கும் இந்த இடத்துல. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. செம்ம மைண்ட் ப்ளசண்ட்டாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா பௌர்ணமி நிலவு மாதிரி அழகாக மேலே வந்து அந்த நிலா வெளிச்சம் சூப்பராக இருந்தது. சிவனை பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமாக கம்பீரமாக ரொம்ப அழகாக இருந்தது. இது தூரத்துலேருந்து நான் உங்களுக்கு வியூ எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். யாரெல்லாம் வந்து ஈஷா டெம்பிளுக்கு போயிருந்தீங்க, உங்களுக்கு என்னென்ன அவரை பற்றி பெருமைகள் தெரியுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து அந்த யோகாலெல்லாம் யாரெல்லாம் வந்து இருக்கீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். பாருங்கள், சிவன் பாருங்கள் மேலே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நம்மளை பார்க்க வச்சுருக்காங்க. செம்ம மெயின்டைன், க்ளீனஸாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. அந்த வந்து என்ன சொல்கிறது, உள்ளே வந்துட்டு அவங்களுக்குலாம் சைக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைக்கிள்லேயே போய்ட்டு அங்கேயே தங்குறாங்க இல்லையா, சைக்கிள் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க.
உண்மையாக சொல்லப்போனால் இந்த இடத்துக்கு போனால் ஒரு நல்லா உட்காந்து நிம்மதியாக தியானம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வந்து க்ளீனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன இடம்னு எனக்கு தெரியல. அங்கே நாங்கள் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அகெயின் வந்து கிளம்பியாச்சு. அடுத்த நாள் வந்துட்டு முருகன் கோயில் போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் எங்களால் போக முடியல. ஏன்னா நாங்கள் எதுவுமே எங்களுக்கு பிளானே கிடையாது. பிளானே இல்லாமல் தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா காரில் போகும்போது தான் எங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து திருநெல்வேலிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரி போகலான்ட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஹோட்டல் வந்துட்டு சரியான சூப்பரான ஹோட்டல். இந்த ஹோட்டலை பற்றி டீட்டெயில் வந்து இந்த ஹோட்டல்காரங்களே வந்துட்டு நாங்கள் பேச வச்சுருக்கோம். ஏன்னா அவர் லிஸ்ட்டை அதிகமாக சொல்லிகிட்டே போனார். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது எங்கே இருக்குது என்ன விஷயன்றதை வந்துட்டு அவங்களே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க, என்ன மாதிரிலாம் ஃபுட்ஸ் இருக்குன்னு. ரெண்டாவது இங்கே மீன் தொட்டி இருக்குது. இந்த மீன் தொட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஐஷு கொஞ்ச நேரம் நின்று இந்த மீன் தொட்டியில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே என்னவோ கடலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி உத்து பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. நாங்கள் வந்து நைட்டு வந்து பட்டர் நான், ஏன்னா கோயில் போய்ட்டு வந்ததுனால பட்டர் நான் அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஐஷு வந்து தோசை சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மேடம் வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணுறாங்களா, ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ரசித்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அன்றைக்கி வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டா. என்ன தான் நம்ம வந்து காசு அதிகமாக பே பண்ணி சாப்பிட்ற ஹோட்டலோட இந்த மாதிரி ஹோட்டலில் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக. எனக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, ஏன்னா ஜேர்னி அதிகன்றதுனால டயர்டாகிடுச்சு. அம்மு சிஸ்டர் வந்து எக் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சும்மா கிண்டல் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வந்து பட்டர் நான் அண்ட் கோபி மஞ்சூரியன், ஐஷுவும் அம்மு சிஸ்டரும் வந்து ஆனியன் தோசை வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த ஹோட்டலை பற்றி அவங்களே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க, கொஞ்சம் கேளுங்க. இருட்டுப்பள்ளம் நியர் ஈசா ஆலந்துறையில் ஒரு பிரான்ச் இருக்குது. இங்கே இருட்டுப்பள்ளத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ், பியூர் வெஜ் தனியாக இருக்குது, லெஃப்ட் சைட் நான்வெஜ். ஆன் தி வே கோயம்புத்தூர் டு ஈசா. அது வந்து ரைட் சைடு வந்து நான்வெஜ்ஜு, லெஃப்ட் சைடு வந்து வெஜ்ஜு. நான்வெஜ்ஜில் வந்து இருக்கிற ஃபுட் ஐட்டம் வந்து நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா ஃபுட் இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, கில்மா பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, ப்ரான் பிரியாணி, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் கொத்து புரோட்டா, எக் கொத்து புரோட்டா, மட்டன் கொத்து புரோட்டா, நான்வெஜ் மிக்ஸ் கொத்து புரோட்டா, நான்வெஜ் மிக்ஸ் ரைஸ், நான்வெஜ் மிக்ஸ் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து சிங்கை சுக்கான்னு, எங்கள் கடை பேர் வந்து சிங்கை மசாலா. சிங்கை சுக்கா சிக்கனில் போடலாம், மட்டனில் போடலாம், நாட்டுக்கோழியில் பிச்சு போட்டு வறுத்தக்கறி இருக்குது, தலைக்கறி இருக்குது, குடல் இருக்குது, வஞ்சரம் ஃபிஷ் இருக்குது, வாவல் ஃபிஷ் இருக்குது, ப்ரான் தொக்கு, ப்ரான் மசாலா. அதுக்கடுத்து தந்தூரி கிரில், மசாலா கிரில், பெப்பர் கிரில், கொண்டாட்டம் கிரில், கொண்டாட்டம் தந்தூரி. இந்த கொண்டாட்டம் கிரில், கொண்டாட்டம் தந்தூரிங்கிறது எங்கள் கடையோட ஃபேமஸ் டிஷ்ஷு. அதுக்கடுத்து சப்பாத்தி, புரோட்டா, மீல்ஸ். மதியானம் மீல்ஸுக்கு வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், 2 கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், ஊறுகாய் எல்லாமே இருக்குது. ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும். ரிவ்யூ பார்த்தா 11 to 11. நான்வெஜ்ஜில் பியூர் வெஜ் வந்து 7:30 to 11 o'clock. ஓகே. ஆலந்துறையில் ஒரு பிரான்ச் இருக்குது, அது 7:30 to 11 o'clock. ஓகே. 4 branches இருக்குது சிங்கை மசாலா கடை. ஓகே, தேங்க்யூ. ஃபுட்டு நல்லாயிருக்கும். ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க கஸ்டமர்ஸ். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்தது உங்கள் சர்வீஸ். அவர் சொல்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்பியட் பார்த்திங்கனாலும் செம்மையாக இருந்தது. நீங்கள் ஈஷா டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை இங்கே பண்ணுங்கள். உண்மையாகவே சூப்பர் ஃபுட், சர்வீஸும் குட்டாக இருந்தது, நல்ல மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து டே 1. அடுத்த நாள் மார்னிங் எல்லாம் ஏந்திச்சது வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் நாங்கள் ஏந்திரிச்சு ஒரு காஃபியை குடிச்சிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டுன்னு எங்கே கிளம்புறதா திருநெல்வேலிக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் எங்களுக்கு இருந்தது. சரி யோசனை பண்ணிட்டு தான் முதல்ல நம்ம போய் சங்கத்துக்கு சோறு தான் முக்கியம், அதனால் போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இதுவும் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் தான் அந்த ஹோட்டலும். அதுவும் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. அங்கே மார்னிங் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டாச்சு. பூரி, இட்லின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சுட்டு ட்ரெயின் டைமிங் கேட்கலான்னு சொல்லிட்டு தான் ஆப்போசிட் போனோம். அதுக்கெலாம் அம்மு சிஸ்டர் வந்து குழந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ கிளிக் வேணும், வீடியோ கிளிக் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேயும் போய் வீடியோ கிளிக் எடுத்தாச்சு. ட்ரெயின் கேட்டால் மத்தியானம் மதுரை ட்ரெயின் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஏறலான்னு கிளம்பிட்டோம். ஓகே, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து எங்கே போக போகிறோம்னா திருநெல்வேலிக்கு போக போகிறோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம். நீங்களும் எல்லாரும் வாங்க, திருநெல்வேலி மக்களை யாரெல்லாம் வாங்க. செம்ம வேற லெவல் பாருங்க. ஐஷா அம்முசிஸ் பாய் சொல்லுங்க. என்னடா அவங்க பாய் சொல்லியே நினைக்காதீங்க, அவங்க லைவ் போயிட்டு இருந்தது, அதனால் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கிளம்போதே 12:30 ஆகிடுச்சு. சரி மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பிடுன்ட்டுன்னு சிம்பிளாக சாம்பார் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது இது ரூட் வந்து பழனி ரூட்டுன்றதுனால கரெக்டாக என்னென்ன ஸ்டேஷன் எனக்கு சொல்ல வரல. இந்த என்ன சொல்கிறது, இந்த கரண்ட் காத்தாடியா
இது பேர் என்னன்னு தெரியல, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அலை வந்து காத்தாடி அலை வந்து நிறையவே இந்த ஏரியாவில் இருந்தது. இதுவும் ரசித்தோம். இந்த ட்ரிப்பே வந்துட்டு எதெல்லாம் நான் இன்னும் என் லைஃப்பில் பார்க்கலையோ அதெல்லாமே, இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். பட் இயற்கையோட இயற்கையாக எங்களை ஒருத்தர் வந்து வாழ வச்சாங்க. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. எங்களுடைய ஃப்ரெண்டு தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பழனி கோயில். இந்த பழனி கோயிலுக்கு நான் போகணுன்ட்டுன்னு பல வருஷங்கள் எனக்கு ஆசைங்க. பட் ஆனால் என்னால் போகவே இது வரைக்குமே என்னால் போக முடியல. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் பழனிக்கு போவேன். எல்லாம் கும்பிட்டா பழனி கோயில் போகக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த கடலுமே இந்த கடலுக்கு கும்பிட்டா அந்த கடலுக்கு கும்பிட்டு யாரும் சொல்லவே இல்லை. ட்ரெயினில் அதுக்கப்புறம் பழனி கோயில் வந்த உடனே நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டோம். ஏன்னா என்னன்னு தெரியல, ட்ரெயினில் போக போக பசி எடுத்துக்கிட்டே இருந்தது. சரி, அதனால் நாங்கள் அந்த ஹோட்டல்லே மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸும் அந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். உஷாராகவே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். போகிற வழியெல்லாம் செம்ம ஃபன்னுங்க. நிறைய ரீல்ஸ் எடுத்து போட்டு செம்ம ஜாலியாக இருந்தோம். திருநெல்வேலிக்கு நாங்கள் எப்படி போனோன்றதை அடுத்த vlogல நான் சொல்கிறேன்.